உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னால என் மோகனை எவக்கு கெடுதல் பண்றத பத்தி கற்பனையில கூட யோசிக்க முடியாது. நீங்க என் மேல இவ்ளோ பெரிய பழிய தூக்கி போடுறீங்க. அப்ப நீ துளசி மேல பழிய தூக்கி போட்டியே, அத என்னன்னு சொல்றது ராதா? ஏன்னா அந்த துளசி மோகன எப்பவும் காதலிக்க மட்டும்தான் செஞ்சா. அவ உயிரோட இருக்கும்போது மோகனுக்கு எந்த விதமான தொல்லையும் கொடுத்ததில்ல. அப்படி இருக்கும்போது செத்ததுக்கு அப்புறம் அவனை கஷ்டப்படுத்துறதுக்காக ஏன் அவ திரும்பி வரப்போறா சொல்லு? சொல்லு ராதா, என்ன விஷயம்? இதுவும் உன்னோட சூழ்ச்சி தானா? மோகனுக்கு நடந்துட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி நீதான் இருக்கியா ராதா? இல்ல இல்லம்மா, நான் ஏன் சூழ்ச்சி எல்லாம் பண்ண போறேன்? எனக்கு எந்த கெட்ட எண்ணமும் இல்ல. நான் ஏன் அப்படி பண்ண போறேன் நீங்களே சொல்லுங்க. எது உண்மை எது பொய்யனெல்லாம் எனக்கு தெரியாது ராதா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும். நான் என் புள்ள மோகன் மேல ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். தப்பி தவறி என் புள்ள மோகனுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்க. இல்ல வேற யார் என் புள்ள மோகனுக்கு கஷ்டத்தை கொடுக்க முயற்சி பண்ணாலும் அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அது நீயா இருந்தாலும் சரி. இல்லம்மா, அம்மா 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 என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களை சந்தேகப்பட்டு நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்றத உணர்ந்துட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. ராதா, உன் நாடகத்தை நிறுத்த என் காலை விடு. அம்மா, நான் உங்களை போக விட மாட்டேன். நீங்க என்ன மனசார மன்னிக்கிற வரைக்கும் நான் உங்களை இங்க இருந்து போக விட மாட்டேன். அம்மா, உங்களுக்கு என் மேல அவ்வளவு கோபம் இருக்குல்ல, அப்போ நீங்க என்ன அடிங்க திட்டுங்க, இல்ல பத்தலன்னா என்ன அடிச்சு கொன்னுடுங்க. ஆனா என் மேல இப்படி கோவப்பட்ட நீங்க இந்த மாதிரி போறதை என்னால ஏத்துக்க முடியாதுமா. அம்மா அம்மா, எனக்காக இல்லனாலும் குறைஞ்சபட்சம் மோகன் ஐயாவுக்காகவாவது என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.